ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 2 எபிசோட் 5. கனாமியாவா ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கவும் ஹலோன்னு ஒரு லேடி வந்து சொல்லவும், யார் நீங்கன்னு வா கேட்குறா, உங்க அம்மாவையே நீ மறந்துட்டியான்னு அவங்க கேட்கவும், அம்மான ஒரு கேரக்டர் இருந்த ஞாபகம் இருக்குன்னு வா சொல்லவும், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு, அதனால தான் துக்கம் தாங்க முடியாம நான் ஊரா சுத்திட்டு இருக்கேன், கூட இல்லைங்கிறதுக்காக இப்ப இல்லாம பேசுவேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஏன் வந்தீங்கன்னு கனாமியை கேட்கறா. என் 2 பொண்ணுங்களுக்காகவும் இதுதான் அப்படின்னு கொடுக்கவும், என்ன இது ஒரு ஹார்ட் ஸ்ப்ரிங்கான டிக்கெட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதை அவங்க ஒரு கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்க, நீங்க சுகாசாவும் போயிட்டு வாங்க, இது உங்களுக்கு ஒரு ஹனிமூன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீ போகலையா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாசத்தோட இந்த டிக்கெட் எக்ஸ்பைரி முடியுது, ஆயாக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு போனா ஹஸ்பண்ட் ஞாபகம் வரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சோ நீயும் சுகாசாவும் போயிட்டு வாங்க, தனியா போய் உங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கனாமி சொல்றா. என்ன ஹார்ட் ஸ்ப்ரிங்கா, இந்த கனாமி எப்பவும் நமக்காக ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கல, சரி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சுகாசா கேட்கவும், எல்லாருக்குமே தனி செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும் அண்ட் ரூம்ஸ்லயே தனியா ஓப்பன் ஏர் ஹாட் பாத் இருக்கும், நம்ம 2 பேர் மட்டும் அங்க தனியா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஓ எனக்கு புரியுது, ஆனா நம்ம மேரிட் கப்பிள்ஸ் தானே அப்படின்னு சுகாசாவும் வைக்கப்படுறா. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கிளம்புறாங்க. ஹனிமூனை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கனாமி அனுப்பி வைக்கிறா. சரி டார்லிங் நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு சுகாசா கேட்கவும், ட்ரெயினில் போகலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். போன தடவை மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, போன தடவை நம்ம ட்ரிப்பு போகும்போது இந்த சிட்டோஸை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டா நிறைய விஷயங்களை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஏன்னா அவங்க ஹார்ட் ஸ்ப்ரிங் போறாங்களா, சரி அவங்க போய் என்ஜாய் பண்ணிட்டோம், எனக்கு ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கா, அது போக மேரிட் கப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க அப்படின்னு சிட்டோசி சொல்லவும், நம்ம சிட்டோசிபா இப்படி பேசுறது உண்மையிலேயே இவங்க மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னு அரோரா சொல்றா. இப்போ ட்ரெயின்ல இவங்க 2 பேருமே அந்த ஹார்ட் ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்கு அங்க போவோம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சுகாசா சொல்றா. நீ ஓகே தானே, உன்னை பார்த்தா கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லையே புது இடத்துக்கு போறோம்ல, அதான் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல அப்படி இருக்கேன் அப்படின்னு சுகாசா சமாளிக்கிறா. ஆனா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, என்ன நாங்க தனியா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏங்கப்பா இந்த இடம் தானே, இது ரொம்பவே பெருசா இருக்கு, சரி நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு இவங்க போறாங்க. ஏங்கப்பா இவ்வளவு பெரிய ரூமா, ஏங்க இது உண்மையிலேயே எங்க ரூம் தானே நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க பிரைவேட் ஓப்பனர் பாத்தோ இருக்கு, நீங்க எப்பனாலும் அதுல குளிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி டார்லிங் நம்ம போய் குளிக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவோ, சுகாசா உடனே வைக்கப்படுறாங்க. இல்ல பேக் ஹவுஸ்ல போய் குளிக்கலாம்னு சொன்ன நம்ம ஹீரோ சொல்லவோ, ஓ அப்படியா சரி ஓகே 1 hour அங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவோ, சரி அப்போ 1 hour கழிச்சு நம்ம ரூம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் ஹஸ்பண்ட் நாசா எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா இருக்காரு, ஒரு வேளை இவருக்கு இதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படின்னு சுகாசா யோசிக்கிறா. இப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு தனித்தனியா இருக்கிற பாத்துல போய் அவங்க தனித்தனியா குளிக்கிறாங்க, நான் எப்படி இவ்வளோ ரிலாக்ஸா இருக்கேன், ஒருவேளை பதட்டத்துல என் மைண்ட்ல எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்கிறதுனால தான் நான் இப்படி அமைதியா உட்காந்துருக்கணும். என்னோட ஒய்ஃப் அவ பக்கத்துல தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா, என் மண்டை அப்படி பிளாங்கா வச்சு நான் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா அந்த டவுன்ல என்னெல்லாம் ஃபேமஸ் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டிட்டு போனோம். 1 hour குளிக்கிறோம்னு சொன்னோம், நான் சீக்கிரமா குளிச்சுட்டு போயிட்டு மத்த எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணணும். ஹே ஜேரி அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபோன் கிட்ட கேட்கறான். இவகாக்கு ஹாட் ஸ்ப்ரிங் இங்க ஃபேமஸா இருக்கு, வாட்டர் ரிச்சுவல், டம்ப்ளிங்ஸ், மஷ்ரூம், சோபானு என்னென்ன இங்க ஃபேமஸா இருக்குங்கிறத நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோன்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரிசப்ஷன்ல டேரக்டா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும்னு நம்ம ஹீரோ போனா, ஒரு பாட்டி வந்துட்டு தம்பி என்ன ஃப்ரண்ட் டெஸ்க் கிட்ட கொண்டு போய் விட முடியுமா, இடம் பெருசா இருக்க வழி தெரியலன்னு சொல்லவும், நானும் இங்க புதுசு தான் நம்ம ஹீரோ சொல்றான். வயசான காலத்துல இவ்வளவு பெரிய இடத்துல என்னால தேட முடியாது, என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அவர் கூட இருந்திருந்தா தனியா எப்படி அவஸ்தப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லவும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் 45 minutes இருக்கு, இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனா கூட 5 minutes டைம் இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ சுகாசா போயிட்டு குளிச்சிட்டு இருக்கதை நமக்கு காமிக்கிறாங்க. அவ ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. கண்டினியூஸா படிச்சு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஆயா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல இல்ல சோனால குளிக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆயா சொல்லவும், ஹாட் ஸ்ப்ரிங் இல்ல பட் நம்ம பாத் ஹவுஸ்லயே குளிக்கலாம்ல, உனக்கு ஒரு மாற்றம் தானே வேணும், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கனாமி சொல்றா. பாத் ஹவுஸ்க்குள்ள இப்போ பிகினியோட ஆயாவை வந்து நிக்க விடுறா. நீ தானே ஏதாச்சும் மாற்றம் வேணும்னு கேட்டா, அதனால தான் உன்னை எப்படி விட்டுருக்கேன் அப்படின்னு கனாமி சொல்லவும், ஹே எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு தெரியும்ல அப்படின்னு வா சொல்லவும், நீ ஒன்னும் கலெக்டருக்கு படிக்க போறது இல்ல, ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒரு வேளை ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பாத் ஹவுஸ் கிளீன் பண்ற வேலையை தான் பார்க்கணும், அதுக்கு இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு கனாமி சொல்லவும், நானே படிச்சு டயர்டா இருக்கேன், என்ன போய் வேலை வாங்குறேன்னு ஆயா கேட்கவும், நீங்க தனியா வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, இன்னொரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கேன்னு வா சொல்றா. பார்த்தா என்னோட பாத் ஹவுஸ்ல நான் இதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சிட்டோசே கேட்கவும், படிக்கிறதுல ரிலாக்ஸேஷன் வேணும்ல அப்படின்னு கனாமி சொல்லவும், எதுக்கு இந்த ஸ்விம் சூட்னு சிட்டோசே கேட்கவும், இருக்குதான் அப்படின்னு மூஞ்சில தண்ணி அடிச்சு அவங்க விளாடுறாங்க, நீ தானே மாற்றம் வேணும்னு கேட்ட, ட்ரெஸ் இல்லாம அது ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு சிட்டோசே ஆயா வைக்கினி பிடிச்சிருக்கவும், என்ன விட சிட்டோசையோட ட்ரெஸ் அவ கலக்க ட்ரை பண்றா. இப்பதான் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஹாட் ஸ்ப்ரிங் எபிசோடாவே இருக்கு அப்படின்னு கனாமி சொல்றா. இந்த பிளேஸ் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு, நாங்க ஒரே ரூம்ல தனியா இருக்கோம், அதை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, 1 hour நான் அங்க இருக்கிறதுக்கு சீக்கிரமா போயிட்டு என் ரூம்ல வேணா ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சுகாசா 1 hour ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து கிளம்பிருந்தா. ரிசப்ஷன்
ஆக்ஷன் பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான். திரும்ப என் ரூமுக்கு எப்படி போகணும்னு தெரியலையே, ஹெல்ப்பையே கேட்டோ டார்ச்சர் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட் மட்டும் கூட இருந்தா அப்படின்னு அந்த பாட்டி திரும்பவும் ஆரம்பிக்குவோம். கவலையப்படாதீங்க, நானே உங்களை கொண்டு போய் திரும்ப விட்டுறதா நம்ம ஹீரோ சொல்றான். உன் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும், உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ரிங்க வச்சுதான் அவங்க சொல்றாங்க. வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சுவா, அவனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுது. உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க கேட்கவும், என் வைஃப் கூட ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது புது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் வைஃப் நீ ரொம்ப லவ் பண்ற போலியே, இதுல என்னப்பா வெக்கப்படுறதுக்கு இருக்கு, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு மாதிரி, அதுலயும் முக்கியமா மேரேஜ்னு வந்துட்டா அதை எது கூடயோ கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சுகாசா அந்த பாட்டியை பார்த்து கேட்கவும், இவங்களும் உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். சோகியாமி டோகிகோ நம்ம மேரேஜ் விட்னஸா இவங்க தான் சைன் போட்டிருந்தாங்க, சிட்டோசேவோட பாட்டி தான் இவங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியே எனக்கு தெரியாதுங்க நம்ம ஹீரோ சொல்றான். நானுமே உன்னை ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல போய் சொன்னேன், நான் உன்னை ட்ரிக் பண்ணலான்னு தான் பண்ணேன், இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், என் ஹஸ்பண்டை டீஸ் பண்றது நிறுத்துறீங்களா டோகிகோ அப்படின்னு சுகாசா கேட்கவும், நீ மட்டும் அவனை ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஒரு வகையில அது உன் ஃபால்ட் தான் சொல்லவும், பழைய தூக்கி ஏன் மேல போடாதீங்க அப்படின்னு சுகாசா சொல்லவும், இவ்வளவு பெரிய வயசுல நான் இவ்வளோத்தையோ பண்றதே பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லவும், உங்களை யாரும் இந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றா. ஒரு வகையில அவங்க சொல்றதோ கரெக்ட் தானே நம்ம ஹீரோ சொல்லவும், ஹஸ்பண்டே எனக்கு தான் சப்போர்ட் பண்றா, சரி என்னோட ரூமுக்கு போய் அஃபிஷியல் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னோட பேரு நாசா யோசிக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உன்னை நேர்ல பாக்குறதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், இந்த ஐஸ்கோயின் ஹார்ட் மெல்ட் பண்ண அந்த பர்சன் யாருன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி டைப் பையனை தான் பிடிக்குமான அந்த பாட்டி கேட்கவும், இவ்வளவு பெரிய இடத்துல நீங்க தனியாவா இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரிச்சான லேடி, ஆனா ஒவ்வொரு ரூபாயும் நானே சம்பாதிச்சதுதான், நான் என் இஷ்டப்படி அதை இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பையனாவா செலக்ட் பண்ணதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா நீ ரொம்பவே புத்திசாலி, அதே நேரத்துல கைண்டானவனாவும் இருக்க, அத உடனே அது 3 ராக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்க சொல்லவும், ஓ சிட்டோசி மேன்ஷன்ல இருந்ததே அதுவா, பிளேகான் லேபிள் இருந்தது, அது போக நைட்ரஜன் யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணீங்க, உண்மையானதா இல்லைன்னா அதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், மேபி நாசா நீ தான் அந்த பர்சனா இருக்கலாம், பல காலங்களா எல்லாராலையும் ட்ரை பண்ணி முடியாத அந்த விஷயத்த முடிக்கிற ஆள் நீயா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும், எதை பத்தி பேசுறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த பிக் 3 டூர் கடை யூஸ் பண்ணு, வேர்ல்டோட 3 பிக்கஸ்ட் ஹாட் ஸ்ப்ரிங் நீ விசிட் பண்ணுனா ஹாட் ஸ்ப்ரிங் மாஸ்டர்னு உனக்கு ஒரு டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி போதும், உங்களோட ஜோக்க கேட்க நாங்க ஒண்ணு இங்க வரல அப்படின்னு சுகாசா சொல்லவும், சுகாசா மோஸ்ட்லி அவ டைரக்டா ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த மாட்டா, சோ அதை நீ மைண்ட் பண்ணிக்கிடாத சரியா அப்படின்னு அவங்க சொல்லவும், நாங்க தனியா இருக்கும்போது அதெல்லாம் நான் அதிகமாவே வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஃபீலிங்ஸை நீ அதிகமா வெளிப்படுத்துறேன்னு நினைக்கிறேன், ஆனா நீ நினைக்கிறத விட கொஞ்சமா தான் பண்ற அப்படின்னு அவங்க சொல்லவும், நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சுகாசா சொல்லவும், உங்க ரூம்ல இப்ப நீங்க தனியா இருக்கும்போது அவ லவ் வெளிப்படுத்த போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ரெடியா இருந்துக்கோ நாசான்னு அவங்க சொல்லவும், எதை எடுத்தாலும் நீங்க டபுள் மீனிங்லேயே பேசாதீங்க அப்படின்னு சுகாசா கத்துறா. சில அட்வைஸ் நீ கேட்டு நடந்துக்கிட்டது தான் பெஸ்ட் தான் சுகாசா, அப்புறம் இங்க நடக்கிற வாட்டர் ரிச்சுவல் நல்லா இருக்கும், அதை போய் பாருங்க, நாசா உன்ன மாதிரி ஒரு பையன் அவ லைஃப்ல கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அவங்க ரொம்பவே ஃபன்னியா பேசினாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சுகாசா கேட்கறா. உன் ஃபீலிங்ஸ்ல நீ பாதியை தான் வெளிப்படுத்துவான்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க 2 பேரும் இப்போ தனியா இருக்கோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் வைக்கப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பல வருஷமா யாரும் ட்ரை பண்ணி முடியாததை நம்ம ஹீரோ தான் முடிச்சு காட்டுவான் அப்படின்னு அந்த பாட்டி எதாவது மென்ஷன் பண்ணாங்க. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.